அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்கரம், சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம். 2024 வருடம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குருபகான் ரிஷபராசியில் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். 2024 வருடம் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கும்பராசியில் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். குரு வக்கர பெயர்ச்சியும் சனி வக்கர நிவர்த்தியும் சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. காலபுருஷனுக்கு 7வது வீடு துலாம் ராசி. துலாம் ராசியில் 2வது நட்சத்திரம் ராகு பகவானுடைய 2வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திர அதிபதி ராகு துலாம் ராசிக்கு 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்திலே ராகுவுக்கு பிடித்த இடம் அப்படின்னா ராசிக்கு 3, 6, 11 இந்த 3 வீடுகளில் சனி வந்தாலும் சரி, ராகு கேது வந்தாலும் சரி, பெரும்பாலும் நற்பலன்கள் உண்டு. துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணிய பஞ்சம புத்திரஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இன்னொரு 1.5 ஆண்டு காலம் வாக்கிய கணிதப்படி 5வது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வாக்கிய கணிதப்படி சனி வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது அவர் வக்கரகதியில் இருக்கும்போது நிலம், வீடு, சொத்து சார்ந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் தீர்ந்திருக்கும். பெரும்பாலும் சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும். வீடு கட்டியிருக்கலாம், வண்டி வாகனங்கள் வாங்கியிருக்கலாம். சனி பகவான் வக்கரகதியில் 4ஆம் வீட்டிற்கு வருவது போல் வக்கரகதியில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள், நோய் நொடி, மருத்துவ செலவுகள், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்படிலாம் ஏற்பட்டிருக்கும். சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும். பிள்ளைகளுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு, வேலை, திருமணம் தடங்களாக இருந்த காரியங்கள் அவர்களுக்கு நிவர்த்தியாகும். கோச்சாரத்திலே 5ஆம் வீட்டின் அதிபதி ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போய் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. 6 மாதத்துக்கு ஒருக்காவோ 1 வருஷத்துக்கு ஒருக்காவோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பூரிய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் நன்கு விருத்தி அடையும். தொழிலில் வருமானம் உண்டு. உங்கள் பிள்ளைகள் வேலை விஷயமா, தொழில் விஷயமா, படிப்பு விஷயமா உங்களை விட்டு பிரிந்து வெளியில் தங்குற மாதிரியான நிலையெல்லாம் ஏற்படும். புத்திரஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும்போது திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் புத்திர பாக்கியர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. பூரிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும். துலாம் ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு. குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடம் என்பது பார்த்திங்கன்னா இறந்த பிறகு மயானத்துக்கு கொண்டு போகிறது தான் 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம். 3, 6ஆம் வீட்டின் அதிபதி 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது விபரீத ராஜயோகம். துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு வரவேண்டிய பணம் வரும். கடன் காட்சி தொந்தரவு இருந்துச்சுன்னா கடனை கொடுத்து அடைக்கலாம். பண வரத்து இருந்துச்சுன்னா கடனை அடைக்கலாம். உடலில் ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். வயிறு சார்ந்த பிரச்சனைலாம் நீங்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் போட்டி பொறாமைகள் நீங்கும்.
8ஆம் வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அவர் வந்து 7ஆம் வீட்டையும் இயக்குவார். வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் போகச்சுகம் உண்டு. நண்பர்கள் வழியில் உதவிகள் எதிர்பார்க்கலாம். 8ஆம் வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது இன்சூரன்ஸ் மூலம் வர வேண்டிய பணம் வரும். விபத்துகளால் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு உங்கள் பக்கம் தீர்ப்பாகி விபத்தால் வர வேண்டிய பணம் வரும். திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத பண வரத்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. கொடுத்த இடத்துல வரவே வராது, அது அவ்வளோதான் போனது தான் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கொடுத்த இடத்தில் பணம் கொடுத்தவர்கள் உங்களிடம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதான் வந்து வரவேண்டிய பணம் வரும். 8ஆம் வீட்டிலே குருபகான் வக்கரகதியில் வரும்போது உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவு ஆலோசனை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. பெற்றோர்கள், தாத்தா பாட்டி, குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனை ஆதரவு உண்டு. குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது 7ஆம் வீட்டையும் இயக்குவார். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் முதல் தாரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தாரமாக இருந்தாலும் சரி, வரன் பார்ப்பவர்களுக்கு உடனே வரன் செட் ஆகும், திருமணம் நடக்கும். குருபகான் வக்கரகதியில் அவருடைய 5ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 12ஆவது வீட்டிலே விழுகிறது. அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார். வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம். பூர்வீகத்தை விட்டு வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. தொலை தொடர்புகள் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் வருவாய் உண்டு. பணம் சார்ந்த பிரச்சனைகள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கும். குருபகானுடைய நேர் 7ஆம் பார்வை 2ஆம் வீட்டிற்கு விழுகிறது. சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம். குடும்பத்தில் தொந்தரவுகள் நீங்கும். பண கஷ்டம் நீங்கும். குடும்ப கஷ்டம் நீங்கும். உங்கள் சொல்லுக்கு மதிப்பு மரியாதை உண்டு. குருபகானுடைய 9ஆம் பார்வை 4ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம், நிலபுல சொத்து சேர்க்கை உண்டு. அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கும். புதுசாக வந்து அரசியலில் வந்து சேரலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் துளாராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. குரு வக்கர பயிற்சி குரோதி வருஷம் தை மாதம் 29ஆம் தேதி வரை உங்களுக்கு நல்ல உயர்வான பலனை கொடுக்க போகிறது. சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார். இப்போ வந்து சனி பகவான் வந்து 6ஆம் வீட்டையும் இயக்குவார். 6ஆம் வீட்டில் சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகுவும், ராகு நட்சத்திரத்தில் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கடன் கேட்கக்கூடியவர்கள், பேங்கில் லோன் கேட்கக்கூடியவர்களுக்கு லோன் கிடைக்கும். கடன் வாங்கி தொழில் தொடங்கலாம். கடன் வாங்கி வீடு கட்டலாம். கடன் வாங்கி வண்டி வாகன தொழில் செய்யலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சனி பகவான் வந்து 6ஆம் வீட்டை நோக்கி செல்லும் பொழுது உங்களுடைய சுய உழைப்பால் சுய சம்பாத்தியத்தின் மூலம் புதிய நிலபல சொத்துக்கள், புதிய வீடு, வண்டி வாகனம், உங்களுடைய முன்னேற்றங்கள் வந்து ரெட்டிப்பாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் தான். அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன். புதுசாக அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்யலாம். அரசு வழி உதவிகள் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் 2024ஆம் வருடம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி முதல் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு. மன அழுத்தம், மனக்குழப்பம்,
உங்களுடைய மனசுலேயே போட்டு நீங்கள் வந்து புழுங்கி கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய கற்பனை திறன் எல்லாம் மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாடலாசிரியர்கள், உணவுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், விவசாயிகள், ஆடு மாடு கால்நடை கோழி இப்படி வந்து எல்லாமே விருத்தி அடையும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பிறகு சனி பகவான் மூலம் உங்களுக்கு யோகம் கிடைக்கிறது. 3 6ஆம் வீட்டின் அதிபதி குரு வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு செயல்படும். நட்சத்திரநாதன் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத அதிர்ஷ்டம் பணமழையும் உண்டு. வரவேண்டிய பணம் வரும். கடன் நோய் நீங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நேரம் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.